மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு வந்த ரோகிணி வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. டாக்டரை வர சொல்லி பார்த்தா எங்க விஜயா சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி அவ பயங்கரமா நடிக்கிறவ, கண்டிப்பா அவ மயக்கமெல்லாம் போட்டிருக்க மாட்டா, இதுல இருந்து என் பிள்ளைக்கு வந்து நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படியெல்லாம் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான்னு சொல்லியும் இருந்தாலும் வக்கீல் அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் டாக்டரை வர சொல்றாங்க. டாக்டர் வந்து ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு ரோகிணி பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்றாங்க. கன்சீவாக இருக்காங்க உங்கள் மருமக அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அப்படியே விஜயா வந்து அப்படியே டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசமா பிரிஞ்சிருக்கிறதா சொல்லி எல்லாம் கோர்ட்லலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணி முகத்தில் தண்ணியை தெளிச்சு விட்டு எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யாரோட குழந்தை இது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, என்ன ஆண்டி நீங்கள் பேசுகிறீங்க, இது மனோஜோட குழந்தைதான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, ஏன் புள்ள 6 மாசமா உன்னை தொடவே இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, அவங்க கேட்குறதும் பாயிண்ட் தானம்மா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க பையன்கிட்டயே கேளுங்க, அவங்க பையனுக்கு தெரியும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை அவரோடதா இல்லையான்னு அப்படின்னு மனோஜை கேட்க சொல்கிறாங்க. உடனே விஜயா வேகமாக மனோஜ்கிட்ட போயிட்டு, என்னடா அவள் இப்படியெல்லாம் சொல்கிறா, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை மிரட்டுறாங்க. உடனே அம்மா 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 அது வந்து அன்னைக்கு வீடு வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுல்ல, அப்போ நீங்கள் என்னை ஷோரூமில் தங்கிக்க சொன்னீங்கல்ல. ஆமாம், தங்கிக்க சொன்னேன். அப்போ கூட யாருதோ பொட்டுலாம் இருக்குன்னு நான் சொன்னனே, அது ரோகிணியோடது தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அன்னைக்கு அந்த எலியை பார்த்து பயந்து நான் தாம்மா ரோகிணியை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியேடா பாவி பாவி அப்படின்னு பிடிச்சி அடிக்கிறாங்க. உடனே இங்கே வந்து ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, இந்த ஒரு விஷயம் போதும், நம்ம மனோஜை விட்டு நம்ம பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வக்கீல் அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கேஸ் நிற்காதுங்க, இப்போது இவங்களும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தனியாக இருக்கும்போது வேணா டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துருக்கலாம், ஆனால் இப்போது குழந்தை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எழுந்த ரோகிணியும் அதைத்தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு, அது எப்படி விஜயா, நம்ம வீட்டு வாரிசை ரோகிணி வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிறா, அது எப்படி நம்ம விவாகரத்து கொடுத்து அனுப்ப முடியுமா, ரோகிணியை எப்படியோ போன் விட முடியுமா, நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னால் முடியவே முடியாது, ஏன் பையனுக்கு வேற பொண்ணு தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வக்கீலம்மா இருந்துக்கிட்டு, அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் தாம்மா போயிருக்கணும், வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லியிருக்கணும் தெளிவா, நானும் கேட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சொன்ன உடனே சரி உங்கள் பையன் உங்கள் பேச்சை மீற மாட்டாருன்னு சொல்லி தான் நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு மனோஜ் மேலே பயங்கரமான கோவம். உடனேவும் இங்கே வந்து ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. நான் வந்து கண்டிப்பாக விவாகரத்து கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து கிறிஸ்டின் பையன் இருக்கான், இப்போது எனக்கு இன்னொரு குழந்தை, 2 குழந்தைய வச்சுட்டு நான் வந்து தனியாலாம் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லை இந்த குழந்தைய வந்துட்டு அந்த குழந்தைக்கு தான் அப்பா இல்லாமல் வளர்த்துட்டேன், இந்த குழந்தைக்குனாலும் அப்பா அம்மா பாசம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கலைக்கவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணியும் வித்யாவும் கிளம்பி போய் அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என் பொண்ணா தேடிக்கிட்ட வாழ்க்கை அவளுக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜுக்கு வந்துட்டு தகவல் சொல்லிடுறாரு, இன்னைக்கு நான் வந்து ஷோரூம் வரமாட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜீவாவும் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்து போச்சியா அப்படின்னு சொன்ன உடனே, போச்சு பாஸ், அப்போ நீங்கள் 2 பக்கமும் லாக் ஆகிக்கிட்டீங்களான்னு சொன்ன உடனே தான் மனோஜுக்கு அந்த கனகா ஞாபகமே வருது. உடனே நீ ஏயா அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கனகா அவங்க அம்மா ஷோரூமுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா எங்கள் மாப்பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இன்னைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டாரு, வீட்டு பக்கம் கூட ஆளை காணோம், பணம் கொடுத்தா டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பணம் கேட்டு வாங்கிட்டு போனீங்க, இப்போ என்ன 2 நாளாக ஆளவே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இனிமேல் வீட்டு பக்கமே வரமாட்டார் மேடம்,
அவருக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் பொண்ணு தானே, என் பொண்ணு கழுத்தில் தானே தாலி கட்டியிருக்காரு, எப்படி வராமல் போகலாம் அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்க, அது முதல் ஒய்ஃபு வந்து விவாகரத்து ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு அவர் மூலமாக அவரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் ஒய்ஃப் வந்து இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தானே மாப்பிள்ளை 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் ஜீவாவும் அதெல்லாம் வாங்கிட்டு போனதெல்லாம் சரிதான், அவங்க டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. முதல் மனைவியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பேப்பரில் கையெழுத்து போடுங்களாட்டியும் அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உடனே டாக்டரை போய் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கையில தான் அவங்க மாசமாக இருக்கிறதே தெரிஞ்சிருக்குது. அதனால் இப்போ அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையாகி அவர் வந்து ஷோரூமுக்கு கூட வரல, அப்புறம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை, அப்புறம் நான் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கனே அப்படின்னு சொன்ன உடனே தெரியல மேடம், அதை நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் கனகாவோட அம்மா வந்து அங்கே யோசிக்கிறாங்க. இப்போ போய் நம்ம வந்து தீர்வு கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10 லட்ச ரூபா பணமும் போயிடும், நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவை போய் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கனகாவா போகலாம், புருஷனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கூட்டிக்கிட்டு விஜயாவோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. நின்னொன்னே யாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜை பார்க்க வந்தோன்னு சொல்கிறாங்க. என் மாப்பிள்ளையை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, யார் உங்கள் மாப்பிள்ளை, இங்கெங்கே இருக்காங்க, அவன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. உடனே மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே, மனோஜா ஏன் பிள்ளையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு விஜயா பதறாங்க. உடனே மனோஜ் வெளியில் வராரு. வந்த உடனே அந்த கனகாங்கிற பொண்ணு வேகமாக போயிட்டு ஹாய் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கையை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே என்னடா இது புது கதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. மனோஜ் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, ரவி, அண்ணாமலை எல்லாரும் கேட்குறாங்க. என்னடா ஒரு பைத்தியக்கார பொண்ணு வந்துட்டு ஒன்றை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னம்மா நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணு பைத்தியங்கிறது தெரியும், ஆனால் யார் புருஷங்கிறது கூடவா தெரியாமல் இருக்கும், அந்த ஜோசியக்காரர் தானே உங்கள் பொண்ணோட புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், அப்படியெல்லாம் அன்றைக்கி கோயிலில் வந்து உங்கள் முன்னாடி தானே அவன் சொன்னான், அப்போ நீங்கள் கூட ஆமான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே அது உங்களை பார்த்து பயந்து தான் உங்கள் பையன் போய் சொன்னார். இப்போது உங்கள் பையனுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் பணத்தை கொடுத்து முதல் ஒய்ஃப் வந்து விவாகரத்து கொடுக்கறதா சொன்ன உடனே நான் தானே பணம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ் வந்துட்டு ஆடி போய் நிற்கிறாரு. 2 பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு நிற்கிறாரு. உடனே எங்கள் விஜயா வந்துட்டு என்னடா ஏதோ ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்ன இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. அம்மா அது வந்துமா எனக்கு அப்போவே தெரியும்டா, நீ வந்து ஒரு 10 லட்சம் பணத்தோடு வரும்போதே அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் பாவம் அம்மாவுக்கு தான் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக உன் மேலே பாசத்தை வச்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அம்மா அன்னைக்கு என்னமோ முத்து சொன்னதுக்கும் மீனா அண்ணி சொன்னதுக்கும் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டிங்கல்ல, சண்டை போட்டிங்கல்ல அவங்க கூட, ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தானம்மா மனோஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஏண்டா மனோஜ், அம்மாவுக்கு தெரியாமல் சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன்னு நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ அம்மாவுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணுவியா, என்னால் நம்பவே முடியலடா மனோஜ், என்னால் நம்பவே முடியலடா. இங்கே பாருடா, நீ உண்மையாலுமே இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினியா, உண்மையாலுமே இந்த 10 லட்சம் பணத்தை இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தியா, சொல்லுடா. நான் தான் உனக்கு தப்பான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு அந்த ரோகிணியை உனக்கு கட்டி வச்சுட்டேன், தப்பு பண்ணிட்டனே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் கூட பேசாத பழகாதன்னு சொன்னா, அவளோட ஒன்றா இருந்து இப்படி குழந்தையோட வந்து நிற்கிற, இப்போ யாரோ ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏண்டா இப்போ என்னடா பண்ண போகிற, உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் பெருமையாக சொன்னேன், என்னடா நீ அப்படின்னு விஜயா அழுகிறாங்க. உடனே அழுதுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது விஜயா, நம்ம பையன் தானே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாரு. அம்மா நீங்கள் முதல் ஒய்ஃப் இருக்கிறது தெரியும்ல, விவாகரத்து ஆன உடனே தான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதை விட்டுட்டு இவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன்டா இப்படி பண்ணுனேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜை பிடிச்சி ஓங்கி பலார்னு கன்னத்தில் அரைகிறாரு. அரைஞ்ச உடனே அப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா, ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னடா இன்னும் எத்தனை விஷயத்தடா நீ இன்னும் தெரியாமல் பண்ணுவ? விஜயா, எல்லாம் ஒன்னால வந்தது. அவனுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் செல்லம் கொடுக்காதேன்னு சொன்னேன். அதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சதே நீதான். இப்போ அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டானா யார் காரணம்? அதுக்கு நீதானே அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. உடனே எங்க விஜயா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை பாதிக்குது. இவர் தான் சொன்னார் விவாகரத்து கண்டிப்பாக கிடைக்கும், 5 லட்ச ரூபா கொடுங்கன்னு. அதை நம்பி தான் கொடுத்தோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க அந்த பொண்ணை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு முழுகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கேஸ் வேறு நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கேஸ் அந்த பொண்ணு கொடுத்தா அதாவது இவனை தான் தூக்கி உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, இவன் மேலேயும் தப்பு இருக்குது. அப்போ உங்களை தான் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என் பிள்ளைய இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மான்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. விஜயா எழுந்திருக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. முத்துவோட காரில் விஜயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியாமல் பதட்டத்தோடு சேர்க்குறாங்க. உடனே விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த மாதிரி என்னாச்சு எதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கூடிருச்சு, அதிர்ச்சியான விஷயம் சொல்லியிருப்பீங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன சொன்னீங்க ஏதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே விஜயா வந்துட்டு அழுகுறாங்க. என்னால் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. மனோஜை வந்து கைது பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு பொண்ணை இந்த மாதிரி ஏமாற்ற பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு மனோஜை கைது பண்ணிட்டு போகிறாங்க.